அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மலர் வந்து பாக்கியராஜ் கிட்ட ரொம்பவே கோவமா நடந்துட்டு இருக்காங்க. இதை தூரத்துல இருந்து லக்ஷ்மி பார்த்துட்டு என்னாச்சு, மலருக்கும் பாக்கியராஜுக்கும் திரும்ப ஏதாவது பிரச்சனையா, என்ன விஷயம் தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கலான்னு சொல்லி பாக்கியராஜ் மலர் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க ரூம்க்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியராஜ் வந்து, மலரு, நான் தெரியாம ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டேன், அதுக்காக நீ இப்படி எல்லாம் என்ன பழிவாங்க கூடாது மலரு, ப்ளீஸ் மலரு என்கிட்ட பேசு ப்ளீஸ்ன்னு சொல்றாங்க. உனக்கு உன் அம்மா தானே ரொம்ப பிடிக்கும் பாக்கியராஜ், அதனால நீ போய் எதானாலும் உன் அம்மா கிட்ட கேட்டுக்கோ, என்கிட்ட கேட்காத. நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறதுனால தானே நீங்க எங்க தலைமையில முழக்க இருக்கிறீங்க. நானும் சரி ரேவதியும் சரி ரெண்டு பேருமே புருஷனா உலகம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தானே இப்படி இருக்கும். அதுவே மதி மாதிரி இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. மதி வந்து நிஜமாவே இந்த குடும்பத்துக்கு ஏத்த ஆளு, அவளை மாதிரிதான் இருக்கணும். எது தப்போ அது வந்து தப்பு, எது சரியோ அது வந்து சரி, அப்படிதான் மதி யோசிக்கிறா. அந்த மாதிரிதான் இருந்திருக்கணும்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு பாக்கியராஜே, இந்த பிரச்சனை வந்ததுக்கான காரணமே யாரு தெரியுமா? உன்னுடைய அம்மா தான். அந்த டம்ளர் விஷயத்த வச்சு மதியோட குடும்பத்தை அவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் வாயத்தோட தடுக்கல. ஒருவேளை நான் இருக்கிற சுச்சுவேஷன்ல மதி இருந்திருந்தா கண்டிப்பா மதி எனக்காக வாய்ஸ் அவுட் பண்ணிருப்பா. நான் மதி கிட்ட பேச மாட்டேன்றனே, அதுக்கு காரணம் என்ன நினைச்சிட்டு இருக்க? மதி வந்து உனக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்லி கேட்டாலே அதுதான் ரீசனா? இல்ல, மதிக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியலையன்றது மட்டும்தான் ரீசன். மதியோட முகத்துல என்னால முழிக்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய அம்மா தான். உன் அம்மா நெஞ்சு வலி வர்ற மாதிரி டிராமா பண்ணாங்க. அவங்க டிராமா பண்றாங்கன்ற விஷயம் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சு உன் அப்பாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதுதான் நடந்ததுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, ஏய் மலரு, நடந்து முடிஞ்ச பிரச்சனையை பத்தி பேசி திரும்ப திரும்ப ஏண்டி விஷயத்த பெருசாக்குற, விட்டு, அது நடந்து முடிஞ்சிருச்சா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காதல கேட்டா அது தேவையில்லாத பிரச்சனையில வரும். அதனால எதுக்கு பேசிக்கிட்ட, விடுன்றாங்க. என்ன பாக்கியராஜ், என்ன விடுன்னு சொல்லிட்டு இருக்க? ஒருவேளை உன்னுடைய குடும்பத்துல இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டி இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அப்பயும் ஏதோ ஒண்ணு நடக்கிறது நடந்து போச்சு விடுன்னு சொல்லிட்டு தான் விட்டுருப்பியா? அப்படி ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டேல்ல. ஏன் பாக்கியராஜ் இப்படி இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே லக்ஷ்மி கேட்டுட்டு, மலரா இது பேசுறது இவ்வளவு நாள் ஊம கோட்டா மாதிரி இருந்தா இப்ப என்ன இப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்துல வந்து இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, மலரு, என்ன மலரு? ஆமா பாக்கியராஜ், என்னால இனி உனக்கு இப்படி எல்லாம் தான் இருப்பேன், உனக்கு எந்த ஒரு விஷயமும் நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி மலர் கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே பாக்கியராஜ் பின்னாடியே போகலான்னு பாக்குறாங்க. லக்ஷ்மி இருக்கிறத பாக்கியராஜ் பாத்துடுறாங்க. உடனே மலர் பின்னாடி போறதா இல்ல நம்ம அம்மா விஷயத்த கேட்டுட்டாங்களா என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி வந்து, என்ன பாக்கியராஜ், ஏன் வேலைக்கு போகலையா? வேலைக்கு இன்னும் உனக்கு டைம் ஆகலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லம்மா, டைம் எல்லாம் ஆகலாமா? இல்ல, அது வந்துன்னு சொல்லிட்டு அம்மா அது வந்துன்னு சொல்லி தயங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி, அப்பா நெஞ்சு வலிக்குதே, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு டிராமாவை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா மலர் பேசின விஷயம் எல்லாமே கேட்டுட்டாங்கல்ல, அதனால ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன பாக்கியராஜே, உன் பொண்டாட்டி உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா போல, என்ன பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தி ரொம்பவே பாராட்டி பேசினா போல, அதை கேட்டுட்டு கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்க, அப்படிதானேன்றாங்க. அம்மா, என்னம்மா, அப்ப மலர் பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டீங்களா? ஆமாண்டா, எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டேன். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசிட்டா, எனக்கு அவ பேசினதுல நெஞ்சு வலியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏய் மலரு, மலரு எங்கடி இருக்கன்றாங்க. என்னத்த, ஃபேன் போடணுமா இல்ல தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமான்றாங்க. என்னடி வாய் உனக்கு ரொம்பவே நீடிடுச்சு, என்னத்த இப்ப நான் என்ன கேட்டுட்டேன், என்ன கேட்டேன் சொல்லுங்க, நான் எதுவுமே கேட்கலையே. உங்களுக்கு தண்ணி வேணுமா இல்ல ஃபேன் சுவிட்ச் போடட்டுமா தானே சொல்லி கேட்டேன், நான் வேற ஏதாவது கேட்டேனான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பத்தியாடா, பத்தியா பாக்கியராஜ் எப்படி பேசுறேன்னு பாத்தியா? இந்த குடும்பம் தான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருக்க. மதி முதல்ல என்னை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரையும் உட்கார வச்சுட்டு வந்தா, அடுத்தது மலரும் மதி மோலவே மாத்திட்டாடா. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் மாறிட்டாங்க. நல்ல மருமகங்களை கொண்டு வந்திருக்கீங்கடான்னு சொல்லி லக்ஷ்மி ஐயோ நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாங்க. அத்தை போதும், அத்தை போதும், தயவு செஞ்சு உங்க டிராமாவை நிறுத்திக்கோங்க. என்னது டிராமா பண்றேன்னா? டே பாக்கியராஜி பாருடா, நான் நெஞ்சு வலிக்குதுன்னு இங்க கத்திக்கிட்டு இருக்கேன், டிராமா பண்றீங்களான்னு சொல்லி கேக்குறான். என்னடா பாக்கியராஜ்ன்றாங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, மலரு, எதுக்காக தேவையில்லாத அம்மா கிட்ட வந்து இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கேன்,
முதல்ல வேலை இருந்தா போய் பாருப்போன்றாங்க. ஆமா, இப்ப வரைக்குமே நான் வேலைய மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு சம்பளக்காரி வச்சிருந்தா கூட 30,000 40,000 வாங்கியிருப்பாங்க. ஆனா வேலையே இல்லாத சம்பளக்காரிய தானே என்ன நீங்க இந்த வீட்ல வச்சிருக்கீங்க. நிஜமாவே உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இத கேட்டதும் உடனே பாக்கியராஜ் வந்து, மலரு இங்க நான் தேவையில்லாம பேசி சண்டை பெருசாக்காத. முதல்ல இங்கிருந்து போன்னு சொன்னதும் கோவமா அங்கிருந்து மலர் கிளம்பி போயிடுறாங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, டேய் இங்க பாருடா பாக்கியராஜ், அவ பேசினதுக்கு முதல்ல என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்பா நெஞ்சு வலிக்குதேன்னு சொல்லிட்டு திரும்ப டிராமா மதிக்கிட்ட என்ன பண்ணாங்களோ அதே டிராமாவை தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே மலர் வந்து, இப்ப என்னத்த உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா உங்க நெஞ்சு வலி சரியாயிடும் அப்படிதானே? அப்படி ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்கலன்னா என் புருஷன்கிட்ட என்னை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசி அவரு கோவப்படுற அளவுக்கு பண்ணி சுரேஷ் எப்படி மதிய வீட்டை விட்டு வெளியே தள்ளினாரோ அதே மாதிரி என் புருஷன் என்ன வீட்டை விட்டு வெளியே தள்ளணும். அதுக்கப்புறம் என் குடும்பத்தை வர வச்சு என்ன பொண்ணு வளர்த்துருக்கீங்க, பொண்ணு வளர்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும். இது எல்லாமே மதிக்கு நடந்தது. அதே மாதிரி எனக்கும் நடக்கணும் அப்படிதானே அத்தை? சரி அத்தை, நான் வந்து மன்னிப்பு கேட்டுறேன். இப்போ உங்களுக்கு நிம்மதியா உங்க நெஞ்சு வலி சரியாயிடுச்சான்னு சொல்லி மலர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து போறாங்க. பாக்கியராஜுக்கு இது எல்லாமே புது விதமா இருக்கு. உடனே பாக்கியராஜ் வந்து, மலரு என்ன வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம அம்மா கிட்ட இப்படி நடந்துக்கிற, என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க, எப்பவும் நீ இப்படி இல்லையே, என்ன புதுசா இப்ப பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றாங்க. ஆமா பாக்கியராஜ், இப்பதான் எது சரி எது தப்பு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன். இந்த வீட்டுல இது ஏன் குடும்பம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலுமே நான் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனேன். இனி அப்படி என்னால இருக்க முடியாது. நானும் மதி போலதான் இருப்பேன். மதி தான் இந்த குடும்பத்துக்கு சரியான ஆளு. மதி மாதிரி தான் நான் இருப்பேன். இஷ்டம் இருந்தா வச்சுட்டு வாழுங்க, கஷ்டம் இருந்தா என் வீட்டுக்கே என்ன அனுப்பி விட்டுடுங்க, இதுதான் என் முடிவுன்னு சொல்லிட்டு மலர் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பாக்கியராஜுக்கு என்ன பண்றதுனே புரியாம பாக்கியராஜ் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு பாக்கியராஜ் கண்டுபிடிப்பாங்களா, மலர் பழையபடி சொல்ற பேச்ச கேட்பாங்களா, இல்ல மதி மாதிரிதான் நேர்மையா இருக்க போறாங்களா, இதை எப்படி பாக்கியராஜ் சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.